ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணி வந்தோம்னா, பிகினர்ஸாக இருந்தோம்னா சைடில் வந்து எக்ஸஸாக வரும் சான்ஸ் உண்டு. அப்போது வந்து அந்த சென்டர் ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து உட்காரணும். அப்படி உட்காந்தா தான் அந்த ஸ்லீவ் வந்து நல்லா இருக்கும். சைடில் வந்து மிஸ் ஆகி போகிறப்ப அது மூவ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்லீவ் போட்டால் நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து லாக் போட்டுட்டு அப்படியே கொண்டாந்து ஒரு எண்டில் முடிச்சுடுவோம். லாக் போட்டுட்டோம். திரும்ப என்ன பண்ண போகிறோம், ப்ளவுஸ் அப்படியே திருப்பிக்க போகிறோம். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா. அந்த வாட்டம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாட்டம் வரலைன்னா திருப்பிக்கலாம் நம்ம. அப்போது ஹேண்டு வந்து கீழே போய்டும். அந்த வந்து ஷோல்டர் பார்ட்டு மெயின் ப்ளவுஸ் வந்து மேலே வந்துடும். நீங்கள் வந்து ப்ளவுஸை ரொம்ப இழுக்காமல் லைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப ரிமைனிங் இருக்கிற மீதி பார்ட்டை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டரில் கரெக்டாக அந்த ஹேண்ட் உட்காரும். சைடில் கீழே எக்ஸஸாக போனால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஷோல்டர் வந்து ஹேண்டோட மிடில் பாயிண்ட்டு கரெக்டாக உட்காரணும். இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு ரிமைனிங் 2 தையல் நம்ம போடணும் இல்லைங்களா. எப்போவுமே 2 கிளாத் அட்டாச் பண்ணோம்னா 2 தையல் போடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக உட்காந்துச்சு. ஹேண்டு வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டோட வந்து உட்காந்துச்சு. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு தையல், ஏற்கனவே போட்ட தையல் மேலே இன்னொரு தையல் போட்டு வந்துடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடணும்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸஸாக இருக்கிற இந்த பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடுச்சிங்களா. இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.